வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். மன்னிப்பு. இந்த உலகத்தில் ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா மன்னிக்கிறது. ஆமாங்க, மன்னிக்கிறது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு ரொம்பவே நல்லது. லியோ டால்ஸ்டாய் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒருவரை ஒருவர் மன்னிக்க பழகிக்கொள்வோம், அப்போதுதான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். ஆமாங்க, அவங்களுக்கு நல்லதா இல்லையோ நம்ம மன்னிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்க கடந்து போயிட்டே இருப்போம். ஏன்னா இல்லைன்னா நமக்குள்ளாம் பழி வாங்கணும் வருவோம், மண்டையில் போட்டு ஓடிட்டே இருக்கும், அதை பற்றி சிந்திச்சுட்டே இருப்போம். அப்போ நம்ம வேலை தான் தடைப்படும். அதனால் மன்னிக்கிறத விட அந்த உலகத்தில் மிகச்சிறந்த விஷயம் எதுவுமே இல்லை. அதுதான் கமல் கூட பார்த்தீங்க அப்படின்னா விரும்மாண்டி படத்தில் சொல்லியிருப்பார், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன்னு சொல்லியிருப்பார். ஆமாங்க, நம்ம பெரிய மனுஷன் ஆகிறோன்னா இல்லையோ மன்னிச்சுட்டு நம்ம வேலையை போயிட்டே இருப்போம். யார் நமக்கு என்ன செஞ்ச என்ன, அதனால் இழப்பு அந்த நேரத்தில் நம்ம இழப்பு ஏற்படும் தான் இல்லைன்னுலாம் சொல்ல, ஆனால் அதை தாண்டி வர தைரியமும் வலிமையும் நமக்கு வந்துடும். ஆனால் நம்ம மன்னிச்சுட்டு கடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம மனசு நிம்மதியாகும் அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான யதார்த்தமான உண்மையும் கூட. அதனால் யார் என்ன செஞ்சாலும் மன்னிக்க பழகிக்கோங்க. ஏன்னா அதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லது. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை இதே நேரம் இதே இரவில் சந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி நண்பர்களே.